செங்கோட்டையன் தாவேகாவுக்கு ஒரு லயபிலிட்டி, ஒரு சுமையாக தான் வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு கரையாக வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு குறையாக வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு பிழையாக வந்து சேர்ந்து தாவேகாவில் இணைந்தது தாவேகாவிற்கு பலமா பலவீனமா? இந்த கேள்வியே நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்குறீங்க? செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்தது ஒரு பலமுள்ள ஆள் வந்து சேர்ந்திருந்தாரு அப்படின்னா இந்த கேள்வியை வந்திருக்காது. செங்கோட்டையனுடைய பலத்தில் நமக்கு சந்தேகம் இருக்குது. அவர் உண்மையிலேயே பலம் உள்ளவரா இல்லை பலவீனமானவரா அப்படின்றதுனால தான் இந்த கேள்வியே வருது. அப்படி இல்லை, அவர் ஒரு மூத்த தலைவர், அமைச்சராக இருந்தவர். மூத்த தலைவர்னு ஒரு பெரிய மூத்த தலைவருங்க, மூத்ததுல மூத்த தலைவர், அனுபவசாலி. அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு இப்போ புதிதாக தொடங்கிய கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. இந்த அனுபவம்ன்ற எல்லாமே காலாவதியாகி போன அனுபவம், இரலவென்ட் அப்சல்யூட்டான அனுபவம். அதை பற்றி நம்ம அடுத்து பேசிக்கலாம். இப்போ நீங்கள் கேள்வியை சொல்லுங்கள். சரி, இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகாவுக்கு வந்தது கண்டிப்பாக தாவேகாவிற்கு பலமே கிடையாது. செங்கோட்டையன் தாவேகாவுக்கு ஒரு லயபிலிட்டி, ஒரு சுமையாக தான் வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு கரையாக வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு குறையாக வந்து சேர்ந்திருக்கிறாரு, ஒரு பிழையாக வந்து சேர்ந்திருக்கிறாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? தாவேகா தலைவர் பயங்கரமா அவரை வரவேற்றிருக்கிறாரு. தாவேகா தலைவர் பயங்கரமாவெல்லாம் வரவேற்கல, விரித்தனமா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் 2K கிட்ஸ் வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துறீங்க. இட்ஸ் ஓகே. ஆனா என்னன்னா, செங்கோட்டையன் வந்தது தாவேகாவில் சேர்ந்தது இப்போ உடனடியாக பார்க்கும்போது, இம்மீடியட்டாக பார்க்கும்போது ஒரு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. அதனால இது தாவேகா வந்து ஒரு கட்சியா வந்து இது மாதிரி ரசிகர்களுடைய கூட்டமாக இருக்குது, க்ரௌடாக இருக்குது, மாபாக இருக்குது அப்படின்னு சொன்னது. இப்போ என்னென்னா பாரு, இதில் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவரே வந்து சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது மாதிரி பிம்பம், ஒரு தோற்றம், ஒரு நேரட்டிவ் அதை செட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இம்மிடியேட்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னா செங்கோட்டையன் வந்தது தாவேகாவிற்கு இப்போதைக்கு ஒரு பலம் மாதிரி தெரியுது. ஆனால் இல்லை உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் மாதிரியான, நீங்கள் என்னென்ன சொன்னீங்க, திறமைசாலி, அனுபவசாலி இவர் வந்தது என்ன அப்படின்னா, தாவேகா ஒரு மாற்று கட்சியாக, மாற்றுன்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறது இல்லை, இதுதான் தாவேகா தான் முன்னோடி கட்சியாக இருக்கு, முதன்மை கட்சியாக இருக்கு, முதன்மை சக்தியாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இளைஞர்களுடைய ஜென்சி புரட்சி, அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாக இந்த தாவேகா இருக்கு. பெண்களும் இளைஞர்களும் 2K கிட்ஸும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜென் ஆல்ஃபாவும் சேர்ந்து இந்த மாதிரி கட்சிக்கு வந்து ஒரு புத்துயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு பெருங்கனவை முன் வச்சு தான் தாவேகா இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த பெரிய கனவு, அவங்க முன்வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு யூட்டோப்பியா, அதில் ஒரு சிறிய ஓட்டை போட்டது மாதிரி தான். அதாவது ஒரு பெரிய அணையை கட்டுறதுக்கான முயற்சி தாவேகான்றது. அணையை கட்டுறாங்க. அதில் தேக்கி வைக்கக்கூடிய நீர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா கட்டற்று வரக்கூடிய காட்டாற்று வெள்ளம் மாதிரியான எனர்ஜி. அது உண்மைதான். இந்த யூத் எனர்ஜி அதை வந்து அணை போட்டு ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வர்றதில் அது இன்னும் முழுசாக கட்டி முடிக்காமல் இருக்கையிலேயே அணைக்குள்ளே ஒரு ஓட்டையை போட்டு விட்டால் எப்படி இருக்கும்? தாவேகாவை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு ஓட்டையாக தான் வந்து அமைஞ்சிருக்கிறார் லாங் டேர்மில் பார்க்கும்போது. இப்போதைக்கு பார்த்தா அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, உடனடியாக பார்க்கும்போது தாவேகாவிற்கு ஒரு அரசியல் கட்சின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்றது மாதிரியான ஒரு தோற்றம். அந்த தோற்றம் வந்து ரொம்ப போலியான தோற்றம். இது லாங் டேர்மில் பார்க்கும்போது தாவேகாவிற்கு உதவியாக இருக்காது. ஏன்னா தாவேகா ஒரு அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரியான அவங்களும் ஒரு கட்சி அப்படின்ற ஒரு கட்சியாக வரல. அவங்க அப்படி கிளைம் பண்ணலை, அப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணலை, அப்படி அவங்களுடைய இதை முன்வைக்கலை, அப்படி அந்த அமைப்பை அவங்க அப்படி கட்ட அமைக்கலை. அதனால் அவங்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது தாவேகா அவங்கள எப்படி விசுவலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வச்சு விஜய் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து தாவேகாவை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை முன் வச்சு பார்க்கும்போது, லாங் டேர்மை பார்க்கும்போது செங்கோட்டையன் முதல் பிழை தாவேகா செய்த
மிகப்பெரிய பிழைகளில் முதல் பிழை இது. இதை இப்போ செங்கோட்டையன் மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் வருஷம் கட்டிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த மினிஸ்டர் வரப்போகிறாரு, இந்த மினிஸ்டர் வரப்போகிறாரு, இப்போ ரூலிங்கில் இருக்கிற மினிஸ்டரே கூட வரப்போகிறாரு, அப்படி இப்படின்னு பெரிய பெரிய இதுகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு வேளை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டா தாவேக்கா குட்டிச்சுவராகி சீரழிஞ்சு போகிறதுக்கு அதை விட வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னும் ஒரு 4 பேரை மட்டும் இந்த மாதிரி மற்ற கட்சிகள்லேருந்து உதிரிகளாக இருக்கிறவங்க அந்த உதிரிகளை கொண்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க, அது அனுபவம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்ட்டு. பணம் இருந்தாலும் அது வேற கணக்கு. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கும்போது அவங்க எல்லாருமே இதை கம் வித் அவங்களுக்கு பின்னாடி அனுபவம் மட்டும் இல்லை, அவங்களுக்கு அந்த அனுபவத்திலேயே இருக்கக்கூடியது என்னன்னா பழிகள், சுமைகள், குற்றங்கள் அவ்வளவுமே அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ செங்கோட்டையனை எடுத்துக்கிட்டிங்கனாலே செங்கோட்டையன் அவருடைய அனுபவத்தோடு சேர்ந்து எதெல்லாம் வந்திருக்கு? ஒரு வாச்சாத்தி கூடவே வருது. வாச்சாத்தியில் என்ன நடந்துச்சு, அந்த வாச்சாத்தி இதில் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு, அது வருது. ஊழல் கூடவே வருது. ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனைகள்லாம் கோர்ட்டில் சொல்லப்பட்டு அது நிறைவேற்றப்பட போகும்போது ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்து ஒரு மாதிரி தப்பிச்சு வந்திருக்கிறாப்புல. அதனால் ஊழல் குற்றச்சாட்டு கூடவே வருது. குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, ஊழல் குற்றம் கூடவே வருது. வெறும் நாட் அக்யூஸ்டு, கன்ஃபார்ம்டு குற்றம் செஞ்சுருக்கிறாங்க, அது கூடவே வருது. சரி, அடுத்து ஜெயலலிதா அம்மா ஏன் அவங்க வந்து அந்த அனுபவத்து கூட இன்னொன்று என்ன வருது, 2வது முறை அவங்க ஜெயலலிதா அமைச்சராக்கும் போது ஏன் அவரை ரிலீவ் பண்ணி விட்டாங்க, அமைச்சரவையிலேருந்து நீக்கினாங்க? அங்கே தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது வருது. இப்போ இந்த மாதிரி இந்த செங்கோட்டையன் கூடவே இவ்வளவு பெரிய குற்றங்களும் சேர்ந்து வருது, பிழைகளும் சேர்ந்து வருது, சட்ட மீறல்களும் சேர்ந்து வருது, மக்கள் விரோத செயல்பாடுகளும் சேர்ந்து வருது. இப்போ அதனால அனுபவம்னு நீங்கள் எப்படி சொல்லிட முடியும்? அதே மாதிரி செங்கோட்டையன் திறமையானவர்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு என்னங்க திறமை இருந்துச்சு? என்ன திறமை, என்ன பண்ணாரு? அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அதான் அமைச்சராக இருந்து என்ன பண்ணாருன்றப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அமைச்சராக இருந்து ஊழல் குற்றச்சாட்டு ஆனார். அமைச்சராக இருந்து அவருடைய பதவியையும் பொருளையும் பயன்படுத்தி ஒழுங்கீனமான முறையில் நடந்தார் அப்படின்ற ஒரு பேச்சு. அதனால தான் ஜெயலலிதா அவரை அமைச்சரவையிலேருந்து நீக்கிட்டாங்க, கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அதனால் இது எப்படி நீங்கள் திறமைன்றீங்க? வேற என்ன அவருக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வகுத்து கொடுத்தாரு அப்படின்றது, அதானே சொல்ல முடியுங்க. ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பயணத்துக்குலாம் அவர் தான் வந்து ரூட் மேப்லாம் போட்டு கொடுத்தாரு. அது அந்த காலத்துலங்க கூகுள்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து ஸ்ட்ரீட் மேப்பே கூகுளில் இருக்குது. அதாவது தெருவாக நீங்கள் வந்து என்ன நடக்குது, எந்த வீடு எங்கே இருக்குது, கதவு திறந்துருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத கூட நம்ம பார்த்துட முடியும். அதில் இன்றைக்கு அந்த ரூட் மேப்பு போடுறது அதெல்லாம் அது செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும்னு அவசியம் கிடையாது. அது கூகுளே பண்ணிடும், ஏஐ பண்ணிடும், நம்மளை விட சூப்பராக அது ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்து கொடுத்துரும். ஓகே, அதனால் இப்போ அந்த செங்கோட்டையன் மாதிரியான ஆளுக்கு இன்றைக்கு அதாவது தாவேக்காவிலையுமே அவர் வந்து ஒரு இரலவெண்ட்டான ஒரு ஆள் தான். ஹி டசன்ட் ஹவ், அதாவது தாவேக்காவிற்கு கொடுப்பதற்கு தாவேக்காவை போல ஒரு புதிய சிந்தனையை வச்சுக்கிட்டு வர்றதா அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இவர் கொடுக்கறது மாதிரி இந்த ஜென்சி, ஜென் ஆல்ஃபா பெண்கள், இளம் பெண்கள் இவங்களுக்கு ஏற்றது மாதிரி கொடுப்பதற்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? எதுவுமே இல்லைங்க. இப்போ அவர் சொல்கிறத அவருடைய பேரன் கேட்பானா, அவருடைய பேத்தி கேட்குமா? இப்போ ஆக்சுவலாக அவருடைய வயசை வச்சு நம்ம பார்த்தோம்னா பேரனோட பேரன் தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவில் உறுப்பினராக இருக்கிறான். பேத்தியோட பேத்தி தான், பேத்தியோட பேரனோட மகன், அவங்க தான் இன்னைக்கு வந்து தாவேக்காவில் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து இருக்கும்போது இவங்களுக்கு அவர் என்ன சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும், எப்படி வழிகாட்ட முடியும்? சரி, விஜய்க்கே இவர் வழிகாட்டுவாரா அப்படின்னா இவரால் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாரு. எம்ஜிஆர் வந்து இவர் சொல்லித்தான், செங்கோட்டையன் சொல்லித்தான் 3 தடவை ஜெயிச்சாராமா. இதெல்லாம் எவ்வளவு, அதாவது ஒரு சொல்கிறதுலையும் ஒரு நம்பகத்தன்மை வேண்டாமா? இவர் சேர்ந்தாராம், எம்ஜிஆர் ஜெயிச்சாராம், என்னங்கடா அர்த்தம்? அப்போ இது எம்ஜிஆர் இப்போ நோய்வாய்ப்பட்டதுக்கு, எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு, எம்ஜிஆர் இறந்ததுக்கு அதுக்கெல்லாம் யார் காரணமாக சொல்லுவீங்க?
அது மாதிரி ஜெயலலிதா கூட இவர் சேர்ந்தாரா அவங்க வந்து ஆயிட்டாங்களாம். ஜெயலலிதா குற்றம் செய்ததுக்கு ஜெயலலிதாவால் அந்த மகாமக குலத்தில் மரணம் ஏற்பட்டதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? அப்போ இவர் ஏற்றுக்குறாரா? இவர் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வகுத்து கொடுத்தாருன்னா மகாமகத்துக்கு ஏங்க இவர் வகுத்து கொடுக்கல? அங்கே எப்படி அத்தனை பேர் செத்தாங்க? சாகிறதுக்கு எப்படி இந்த ஆள் இவர் எப்படி? அப்போ இவர் கூட தானே இருந்தார், அந்த அமைச்சரவையிலே அப்போ இருந்தார். அப்படி இருந்தவர் எப்படி இதெல்லாம் நடக்க முடியும்? அதனால் செங்கோட்டையன் வந்ததால் இவர் விஜய்க்குமே எந்த புண்ணியமும் கிடையாது, இவர் வழிகாட்டுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. ஏன்னா விஜய் வந்து இந்த மாதிரியான ஆள் சொல்லி தான் கேட்டுருவாரான்னு அவர் சொல்லியே அவர் கேட்க மாட்டார். அவருடைய வசனமே அதுதான். ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் சொல்கிறதவே அவர் கேட்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ஆள் செங்கோட்டையன் சொல்கிறதவா கேட்டுருவாருங்க. ஏன்னா இங்கே பாருங்க, அப்படி ஆளாக இருந்திருந்தாருன்னா ஜெயலலிதாவோட நிறுத்திட்டேன். அடுத்து எடப்பாடி இவரை கூப்பிட்டு இவர் மேலே அனுதாபப்பட்டு இறக்கப்பட்டு ஏதோ கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஆள் இப்படி இருக்கிறாரு, இப்போ முதியவராக இருக்கிறாரு, சின்ன வயசில் நமக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு ஒரு நன்றிக்கடனோட ஜெயலலிதாவால் தூக்கி எறியப்பட்ட செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அவருக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து அவருக்கு திரும்பவும் அந்த அவர் அந்த ஏரியாவுக்கு ஒரு செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். அவரே தோற்று போயிட்டார். 2019 தேர்தலில் தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி. 24 வரைக்கும் செங்கோட்டையன் எங்கே இருந்தார்? அதிமுகவில் இருந்தார். எடப்பாடி இருக்கும்போது முதல்வராக இருக்கும்போது அவர் அமைச்சரவையில் இருந்தார். அப்புறம் தொடர்ந்து ஒரு முதிய தலைவராக கருத்து சொல்லக்கூடியவராக இருந்தவர் எங்கே அதிமுகவை ஜெயிக்க வைக்கல? அவருடைய ஏன் எடப்பாடிக்கு ஏன் ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யலை? அப்போ கூட இருந்துக்கிட்டே அவர் கழுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாரா? அது எடப்பாடி அப்படிதானே சொல்றாரு, துரோகம் செஞ்சாரு. இல்லை அப்படிதானே வருது. இல்லை இவர் பெரிய புத்திசாலியானவர், எம்ஜிஆர் ஜெயலலிதாவே ஜெயிக்க வச்சவர் அப்படின்னா எடப்பாடியை ஏன் ஜெயிக்க வைக்கல? அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஏன் 96 தோத்துச்சு? அது 91 அவங்க ஆட்சி நடத்தின விதத்தினால. சரி, 2006 ஏன் தோத்துச்சு? 2006 ஏன் தோத்துச்சு? அப்பெல்லாம் இவர் கூட தானங்க இருக்கிறாரு. அதில் இதெல்லாம் சும்மா பேச்சு, வெறும் பேச்சு தான். இதை செங்கோட்டையனால் நான் வந்து ரொம்ப வந்து தரக்குறைவாக பேசுகிறேன்னெல்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. உண்மை அதுதான். செங்கோட்டையனால் தாவேகாவிற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லை, ஒரு லாங் டேர்மை பார்க்கும்போது, தேர்தல் அரசியலை முன் வச்சு பார்க்கும்போது செங்கோட்டையனை சேர்த்தது தாவேகா செய்த மிகப்பெரிய முதல் பிழை, அரசியல் பிழை. இதனால செங்கோட்டையனால் விஜய்க்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தலைமுறை இடைவெளி அவ்வளவு இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, செங்கோட்டையன் சொல்கிறது அவருடைய மகன் கேட்க மாட்டேன்றாரு, கேட்க மாட்டேன்றாங்க, பேரம்பேத்திங்க கேட்க மாட்டேன்றாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க எப்படிங்க கேட்பாங்க? அவங்க தான் இன்றைக்கி தாவேகாவினுடைய கட்சியில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. சரி, இப்போ செங்கோட்டையன் வந்து தாவேகாவிற்கு எந்த பலனும் இல்லை, ஓட்டையன்னு சொல்லிட்டீங்க. இப்போ தாவேகான்னு சொல்லல, கட்சியில் ஒரு ஓட்டை மாதிரி அவர். இப்போ தாவேகாவால் செங்கோட்டையனுக்கு பலன் இருக்கா? நிச்சயமா. அதாவது தாவேகாவில் சேர்ந்தது செங்கோட்டையனுக்கு வந்து ஒரு பெரிய இந்த ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரெசசிட்டேட் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இறுதி அந்த